அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த வினா, சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார்? சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருத்தக்க தேவர். அடுத்த வினா, பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார்? பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறி. ஆன்சர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா, வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது? கீழே கொடுத்துருக்கிறதுல வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதெல்லாமே எதோட தொடர்புடையது? ஒரு பண்பை குறிக்கும். வண்ணமாக இருந்தாலும் அதோட பண்பை குறிக்கும், வடிவமாக இருந்தாலும் ஸோ பண்பு தொகையில் வரும். நடிகன் என்னும் பெயர் சொல்லின் வகையறிக. நடிகன் என்னும் பெயர் சொல்லின் வகையறிக. ஆன்சர் அது ஒரு தொழில், தொழிற்பெயர். அடுத்த வினா, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது குறிஞ்சிப்பாட்டு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் குமரில பட்டர். குமரில பட்டர். அடுத்த வினா, மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? ஆன்சர் காய சண்டிகை. காய சண்டிகை. அடுத்த வினா, அழுது அடியடைந்த அன்பர் என கூறப்படுபவர் யார்? அழுது அடியடைந்த அன்பர் என கூறப்படுபவர் யார்? ஆன்சர் மாணிக்க வாசகர். நாலடி 400 என குறிப்பிடப்படும் நூல் எது? நாலடி 400 என குறிப்பிடப்படும் நூல். ஆன்சர் நாலடியார். அடுத்த வினா, நுண்மை என்பதன் பொருள் என்ன? நுண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? நுண்மை என்பதன் எதிர்ச்சொல் பருமை. அட்மிஷன் என்பதன் நேரான தமிழ்ச்சொல் என்ன? அட்மிஷன் என்பதன் நேரான தமிழ்ச்சொல் சேர்க்கை. அடுத்த வினா, துற என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. துற என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஆன்சர் துறந்தவன். மரம் என்பதன் பெயர் சொல்லின் வகையறிக. மரம் என்பதன் பெயர் சொல்லின் வகையறிக. ஆன்சர் அது பொருட்பெயர். அடுத்த வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். ஸோ இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் நெல்லிக்காயின் குணம் என்ன? நெல்லிக்காயின் குணம் என்ன அப்படின்னா அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான விடை. அடுத்த வினா, நொய்மை என்பதன் பொருள் என்ன? நொய்மை என்பதன் பொருள் மென்மை. அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். முனைப்பாடியார். அடுத்த வினா, தாய் உணவு உண்டால் என்பது என்ன வினை? தாய் உணவு உண்டால் என்பது என்ன வினை? தன்வினையில் வரும். தாய் உணவு உண்டால் ஸோ அவங்களுக்கு தேவையானதை உண்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறப்ப தன்வினை. மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் என்ன? மருதநில மக்களோட நந்தா விளக்கம் அப்படிங்கிற அடைமொழியால் வழங்கும் நூல். ஆன்சர் பல்லுப்பாட்டு. ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அனுமன். ஓடிய என்பதன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடிய என்பதன் வேர்ச்சொல்
ஆன்சர் ஓடு. இதான் அதோட வேர் சொல்லாக இருக்கும். அடுத்தது திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன? திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பெரிய புராணம். போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது? போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது? களவழி 40. அடுத்த வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஃபஸ்ட்டு த, அப்புறம் தா, து, தே. ஓகேங்களா? தலை, தாழை, துகள், தெளிவுன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டே தே வந்துடுது, தப்பா? இதில் தாவுக்கு பதிலாக தா வருது, அதுவும் தப்பா? ஸோ தூ வருது. ஸோ இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? அகர வரிசைனா தலை, தாழை, துகள், தெளிவு அப்படிங்கிறது சரியானது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஒரு ஷேரை போட்டு விடுங்க. தென் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.